என்னத்த, நான் இந்த குடும்பத்துக்காக தானே பேசுறேன், நல்லதுக்காக தானே சொல்றேன். மாமா எதுவுமே காதுல வாங்காம போயிட்டு இருக்காரு. எனக்கு கூட காதுல எதுவும் விழல வெற்றி. நான் யார் உங்களுக்கு? லட்சுமி. அதான் நான் உங்களுக்கு என்ன வேணும்? தம்பியோட பொண்டாட்டி. என்கிட்ட வந்து நான் உன்னை விரும்புறேன்னு சொல்றீங்க. லட்சுமி, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நீ பேசுறதெல்லாம் வச்சு பாக்கும்போது நீ பயங்கரமான ஒரு ஸ்மார்ட் போன் யூசர்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது நிச்சயமா உன்கிட்ட ஒரு நல்ல போன் கண்டிப்பா இருக்கும். அப்ப இந்த புது போன் எதுக்கு கொடுத்துரு? நீங்க அன்பா கொடுத்துருக்கீங்க, திருப்பி கொடுத்தா உங்க மனசு கஷ்டப்படாது. நானே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க உங்க பையனுக்கு இந்துவ பொண்ணு கேட்டு போனீங்களா இல்லையா? நாங்க பொண்ணு கேட்டு போனோம். அவங்க அக்கா லட்சுவுக்கு அது பிடிக்கல, அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க வந்துட்டோம். லட்சுவுக்கு பிடிக்கல, அப்போ இந்து என்ன சொன்னா? அந்த வயசுல போய் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிமானம் வரதானமா செய்யும். என்னங்க, இந்தாங்க இந்த பாலை குடிங்க. குடிங்க. இங்க வாங்களேன். எங்க உங்களை தாங்க, இங்க பாருங்களேன். இங்க பாருங்களேன். FBல ஒரு கிளிப் வந்திருக்கு, இத பாருங்களேன். முத்தம் கொடுக்கறது தப்பு இல்லையா? கல்யாணம் ஆன நடிகை சொல்லிருக்காங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்டும் கரெக்ட் தான். கேரக்டருக்கு தேவைன்னா தாராளமா முத்தம் கொடுத்து நடிக்கலாம்னு சொல்லிருக்காரு. இதுல என்னங்க தப்பு இருக்கு? நடிக்கிறது அவங்க தொழில். அத புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் தப்பு இல்லைன்னு சொல்லிருக்காரு. கரெக்ட் தானேங்க? இத பாருங்களேன், அருள் இன்பாக்ஸ்ல வரான். தூங்காம இவன் என்னங்க பண்ணிட்டு இருக்கான்? ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க? அருள் உன்ன பொண்ணு பார்க்க வந்தானா? அந்த லூஸ் உங்ககிட்ட அப்படி சொன்னானா? வந்தா ஏன் தலைவிதி உங்க கூடன்னு எழுதிருக்கும் போது நான் எப்படிங்க அவனுக்கு கழுத்தை நீட்ட முடியும்? அதெல்லாம் பழைய கதைங்க.
விதி உங்க கூடன்னு எழுதிருக்கும் போது நான் எப்படிங்க உனக்கு கழுத்தை நீட்ட முடியும்? அடி மேல அடி வச்சா அம்மி என்ன ஆலமரமே அடியோட சாயும். சாக்கிறேன். சந்தோஷம் இருக்கக்கூடாது. என்ன லக்ஷ்மி தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்க? எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உனக்கு பசிக்கலையா? எனக்கு பசிச்சா என்ன, பசிக்கலன்னா உனக்கு என்ன? நான் அப்படி அக்கறை இல்லாம இருக்க முடியாதே. நீ நல்லா சாப்பிட்டு சண்டை கோழி மாதிரி வலுவா இருந்தா தானே இந்த பந்தயத்துல நான் ஜெயிக்க முடியும். என்ன முறைக்கிற? போய் சாப்பிட்டு வா. உனக்காக எல்லாரும் வெயிட் பண்றாங்க. அதுக்குதான் வழியே இல்லாத மாதிரி பண்ணிட்டியே. அவங்க முன்னாடி உட்கார தகுதியும் கெடுத்துட்டேன். இப்ப என்ன வேணும் உனக்கு? இதுதான் இந்த விஷயம்தான் கரெக்டா பாயிண்ட்க்கு வந்துட்டா. இதுதான் எனக்கு வேணும். ஓ உன் மூஞ்சிய பார்த்துட்டு அவங்க என்ன ரியாக்ஷன் பண்றாங்கன்னு நான் பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் நீ ஒரு நாள் பதில் சொல்ல போற பாரு. எனக்கு பதில் சொல்லி எல்லாம் பழக்கமே கிடையாது. கேள்வி கேட்கிறவங்கள போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். கிளம்ப, போய் சாப்பிடு. போய் சாப்பிடுகிறல்ல. என்ன சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? ஓ ஓ ஓ எப்படிக்கா இப்படி யோசிக்கிறீங்க? அதான் நான் என்னங்க இதுல உப்பே இல்ல, எப்படி சாப்பிடுறீங்க? மனசு நாக்கு எல்லாம் மரத்து சூடு சொரணை எல்லாம் இல்லாம போச்சு. இந்த வீட்ல நிம்மதியே இல்ல. டேய் இருடா, உட்கார்றா, உட்காரு. டேய் இத நம்ம வீடுடா. மத்தவங்களுக்காக நீ எந்திரிச்சு போக வேண்டியதில்ல. சாப்பிடு. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுச்சான். அத நான் இந்த வீட்ல தான்க்கா பாக்குறேன். ஆமாமா, இப்ப என்ன, நான் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா, எழுந்து போகணும்னு நினைக்கிறீங்களா? அத்தை, நான் உங்க பொண்ணு தங்கம்னு சொல்வீங்க, இப்படிதான் பட்னி போடுவீங்களா உங்க பொண்ணு?
மேல இன்னும் பாசம் வச்சிருக்காங்களே. இந்த வீட்டை பிரிக்கணும்னு நினைக்கிறவளுக்கு எப்படிதான் சாப்பாட்டுல கை வைக்கணும்னு தோணுதோ தெரியல. திருட வந்த வீட்லே தின்னுட்டு போன ஜென்மங்களை பத்தி பேப்பர்ல படிக்கல? அப்படிதான் இதுவும். படிச்சிருக்கேன். ஆனா கோயில்ல திருட வந்தவன தெய்வம் நினைச்சு ஏமாந்தது முதல் தடவை இப்பதான் பாக்குறேன். கரெக்டா சொன்னடா. கால்ல கடக்கிறத எடுத்து கழுத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. விளக்கு மாதிரி என்னதான் வீட்டை பெருக்கினாலும் அது நடு வீட்லயே வைப்பாங்க. தூக்கி வெளியில தான் வைக்கணும். வீட்டுக்குள்ள வச்சது நம்ம தப்பு. விடுத்தேனே, அவங்கவுங்க பாவம் அவங்கவுங்க தலையில. அது கரெக்ட் தான் அத்தை. எப்படி இன்னொருத்தர் பாவத்தை நாம சுமக்க முடியும்? தேனுக்கா, 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 என்னம்மா? என்னாச்சு தேனு? தள்ளுங்க. தேன்மொழி, என்னம்மா? பாத்து. என்ன பண்ணுது? வள்ளியம்மா, என்னங்க? என்னமாச்சு? எல்லாம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நல்ல செய்திதான். ஏய், டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுற. சரிப்பா. அண்ணே அண்ணா கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன். கங்கராச்சுண்ணே. அத்தை சத்தமா சொல்லாதீங்க. அக்கா நீங்க ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணிட்டு வந்துருங்க. சரி. அவ காதுல மட்டும் இது விழுந்துடக்கூடாது. அவகிட்ட யாரும் சொல்லிடாதீங்க. அவ கண்ணு பட்டாலே அவ்வளவுதான். அப்புறம் என் கருவே கலைஞ்சிரும். சரி சரி, போய் கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துட்டு வா. பாத்து அக்கா, முள்ள முள்ள முள்ள. ஒண்ணு இல்லம்மா, சரியாயிடும். எல்லாம் சரியா போயிடும். வா. இப்ப அப்படிதான் இருக்கும். ஒரு மாதிரி இருக்கு அத்தை. சரியாயிடும். ஏமா, உங்ககிட்ட ஒரு போட்டோ ஏதாவது இருக்கா? இல்ல அங்கிள். நீ ஏமாத்திட்டு போனவன் வசந்த் மாதிரியே இருப்பானா? ஆமாக்கா. வா 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 வா. வசந்த், பால் ஆடுறியா? ஆமா தாத்தா, நீங்களும் வரீங்களா? தாத்தாக்கு வயசாயிடுச்சுப்பா. நான் எங்க வந்து ஓடி விளையாடுறது? ஓட வேண்டாம், ஆ, கேட்ச் பிடிச்சு விளையாடலாமா? ஆ, மெல்ல போட்டா நான் பிடிப்பேன். போடுங்க. நீ பிடி. சரி, உங்க அம்மா பேர் என்ன? உங்களுக்கு தெரியாதா? சித்ரா. ஓ, அவங்களுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? இல்ல தாத்தா, ஒரே பேர் தான், சித்ரா. ஓ, அப்போ உனக்கு வேற பேர் இருக்கா? எனக்கும் ஒரே பேர் தான். பால போடுங்க. நீ போடு. தாத்தா, உங்களுக்கு எத்தனை பேரு? ஒண்ணுதான். அப்பனா எனக்கும் எங்க அம்மாவுக்கும் எப்படி 2 பேர் இருக்கும்? கரெக்ட் தான். சரி, உங்களுக்கு எந்த ஊரு? கேள்வி கேட்டா அப்புறம் நான் உங்க கூட விளையாட மாட்டேன். நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லினா நான் உனக்கு சாக்லேட் கொடுப்பேன். காட்டுங்க. என் மேல நம்பிக்கை இல்லையாப்பா? யாரையும் நம்ப கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. படுவா, இங்க பாரு. ஐ, ஓகே, இப்ப கேள்வி கேளுங்க. நீங்க எந்த ஊர்னு கேட்டேன். சென்னை தான். உங்க அப்பா பேரு? எனக்கு தெரியாது. நிஜமா தெரியாதா? தெரியாது.
நீங்க சாக்லேட் தருவீங்களா மாட்டீங்களா? தரேன். இந்தா. தேங்க்ஸ் தாத்தா. எங்க அப்பா பேரு ஆனந்த். ஓகேவா? ஆனந்தா. ஆனந்த சந்தோஷ. என்னடா சாப்பிடுற? சாக்லேட். யார் கொடுத்தா? தாத்தா. உன் மேல பாசமா இருக்காரா? ஆனா இந்த சாக்லேட் பாசத்துக்கு இல்ல. அப்போ என் பேர் என்னன்னு கேட்டாரு. உனக்கு வேற ஏதாவது பேர் இருக்கான்னு கேட்டாரு. அப்புறம் எந்த ஊருன்னு கேட்டாரு. கேட்டாரா இல்ல விசாரிச்சாரா? விசாரிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஒருவேளை அவருக்கு சந்தேகம் வந்திருக்குமோ? சேச்சா, இருக்காது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இனிமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஐயோ கடவுளே கடவுளே, நன்றிப்பா. ரெகுலரா செக்கப்புக்கு வரணும். கண்டிப்பா வரோம் டாக்டர். ரொம்ப நன்றிங்க டாக்டர். நர்ஸ், டாக்டர் கடவுளே கருணை இவங்க காட்டுங்க. என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு எல்லா டீடைல்ஸும் சொல்லிருங்க. சரிங்க டாக்டர். நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். ஓகே டாக்டர். ஓகே, டேக் கேர். சரிங்க டாக்டர். சார், ஒரு சின்ன செக்கப் இருக்கு. நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்றீங்களா? ஐயோ தேடு. இது ஹாஸ்பிடல் போக வெளியில. சரி சரி சரி. சிஸ்டர் எப்படி? மேடம், லக்ஷ்மி மேடமும் உண்டாயிருக்காங்களா? நீ இப்ப அவளை பத்தி கேக்குற? இல்ல, அவங்க இந்த ஹாஸ்பிடல்ல இருந்தப்ப அடிச்ச கூத்து இருக்கே, அவங்க போகும்போது குழந்தையோட தான் போவாங்கன்னு நினைச்சேன். ஐயோ என்ன சிஸ்டர் சொல்றீங்க? காலையில ரெகுலர் செக்கப்காக அவங்க ரூம் கதவை திறந்தேன். கதவை திறக்கும் போது என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? சார், என்ன சார் இது? இது என்ன ஹாஸ்பிடலா இல்ல ஹனிமூன் சூட்டா? எந்திரிங்க சார் ஃபர்ஸ்ட். சாரி. டாக்டர் கிட்ட போய் சொல்றேன் இருங்க. நில்மா. வேண்டாமா. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஐயோ விடுங்க சார். என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? இது என்ன வீடு நினைச்சிட்டு இருக்கீங்களா? டாக்டர் கிட்ட கண்டிப்பா சொல்லுங்க சார். வேண்டாம். இது உங்க வெச்சுக்கோ. பணம்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இது ஹாஸ்பிடல் சார். வேண்டாம் சார், விடுங்க சார். வேண்டாம். விடுங்க சார், ப்ளீஸ் வேண்டாம் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு வேண்டாம். விடுங்க வேண்டாமா, சார். சொல்லிடாத. என்ன கர்மமோ, போங்க போய் தொலைங்க. அம்மாடி. நான் தான் சொன்னல இதெல்லாம் வேண்டான்னு ஹாஸ்பிடல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்க போறீங்க? டோர் க்ளோஸ் பண்ணு. ஏய் செல்லம். ப்ளீஸ். ஒழுங்கா இருங்க. நர்ஸ். ஏய் லக்ஷ்மி. நர்ஸ் கூப்பிடுவா.